ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய 3வது யூனிட். ஓகேவா? ஸோ இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய இந்த லெசன்ஸை நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி படிக்கணும் அண்ட் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இந்த யூனிட்ல இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, ஸோ என்னெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இந்த யூனிட்ல இருக்கு அப்படிங்கிற அந்த தகவல் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பதிவாக முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யூனிட்டை பற்றின ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த யூனிட்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு யூனிட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து தமிழை பேஸ் பண்ணியிருக்கும், 2வது யூனிட் இயற்கை வளங்களை பேஸ் பண்ணியிருக்கும். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி அந்த யூனிட் வந்து அமைஞ்சிருக்கும். அதன்படி இந்த 3rd டேர்ம்ல இருக்கக்கூடிய 3rd யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா, இரக்கம், அதாவது உயிர்கள் மீதான அந்த அன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உயிர்கள் மீது இரக்கம் கொள்ளுதல், கருணை, இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த யூனிட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆசிய ஜோதி. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு சொற்றொடர். சொற்றொடர் அதாவது உதாரணத்துக்கு இது ஒரு சொற்றொடர், அதாவது ஒரு வாக்கியம். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்த மாத்தி 1 2 3 4 இந்த ஆர்டர்ல இருக்கு இல்லையா, இத இடம் மாத்தி 2 1 4 3 இப்படி இடத்த மாத்தி மாத்தி வச்சு உங்களுக்கு சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எங்க இருந்து வரும், ஒரு நிமிஷம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து எங்க இருந்து வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி பாடல் வரிகள், சரி, ஸ்கூல் புக்ல எந்த வாக்கியத்தை எடுத்து வேணாலும் இந்த சொற்றொடர் கேட்கலாம். அது மட்டும் இல்ல, பாடல் வரிகள் இருக்கு இல்லையா செய்யுள் பகுதியில, அதுல இருந்தும் சொற்றொடர் கேட்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கோடிட்ட இடமும் இதே மாதிரிதான். என்னது, ஏதாவது ஒரு வாக்கியத்தை எடுத்து இப்ப பாருங்களேன், இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துப்போம். இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப டேஷ் என்பது தலை சிறந்த பண்பு அப்படின்னு ஒரு வினா கேட்கலாம். அப்ப அது கோடிட்ட இடத்துல வருதா? இப்படிதான் உங்களுக்கு பாடல் வரிகள்லயோ இல்ல வந்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வாக்கியத்திலயோ உங்களுக்கு கோடிட்ட இடம் கேட்கலாம். அடுத்தது ஒரு யூனிட்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னது, பாடல் வரிகள். அப்புறம் என்ன படிப்போம் அப்படின்னா, சொற்பொருள், சொல்லும் பொருளும் பொருளுக்கு சம்பந்தமான எதிர்ச்சொல், அதையும் படிக்கணும். ஓகேவா? அடுத்தது பாடலோட பொருளை நீங்க உள்வாங்கிக்கணும். ஓகே, அது ஒரு விஷயம். அப்புறம் நிறுத்தற்குறி. ஸோ நிறுத்தற்குறின்னும் பொழுது உதாரணத்துக்கு இப்ப இந்த பாடத்தையே எடுத்துப்போம். இதுல பாருங்க, செமிகோலன் இருக்கு, ஒரு ஆச்சரியக்குறி இருக்கு. இதுல ஏதாவது ஒரு வாக்கியத்தை கொடுத்து கூட இந்த இடத்துல என்ன வரும், எது சரியானது அப்படின்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பாடம் படிக்கும் பொழுதே இந்த நிறுத்தற்குறியும் கொஞ்சம் கவனிக்கணும். மோஸ்ட்லி இந்த நிறுத்தற்குறி எங்க படிக்கணும் அப்படின்னா, இந்த உரையாடல் மாதிரியான நாடக வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த கதை பகுதியோ இல்ல வந்து உரைநடையோ இருக்கும் இல்லையா, அதாவது உரையாடல் வடிவத்துல இருக்கக்கூடியதை கட்டாயம் படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்தா நிறைய வினாக்கள் கேட்கறாங்க. ஓகே, அடுத்தது நம்ம படிக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா, புத்தகத்துக்கு ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மதிப்பீடு. ஓகே, இதெல்லாம் கம்பல்சரி. அடுத்தது இலக்கணம். இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மொழியை ஆள்வோம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுல இருந்து கலைச்சொல் வரைக்கும் எல்லாத்தையுமே படிக்கணும். ஸோ இது 2வது யூனிட்டா இருந்தா அதுல ஒரு திருக்குறள் இருக்கும், அதையும் சேர்த்து படிக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்களையும் நீங்க ஒரு யூனிட்ல கவனிச்சு நிதானமா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து இந்த யூனிட்டுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா யூனிட், அதாவது தமிழ் போர்ஷன்னாவே ஸ்கூல் புக்னா அதை நீங்க இப்படிதான் படிக்கணும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த யூனிட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத பிரீஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஆசிய ஜோதி. இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள
வேண்டும். பிற உயிர்களை தம் உயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுதான் என்னது? சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம். அவ்விரக்கமே மனித குலத்தை என்ன பண்ணுது? வாழ வைக்குது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யாரு? புத்தர். ஸோ அப்போ இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் டேஷ். கீழே ஆப்ஷன் கொடுக்கலாம். கவிமணி, புத்தர், நேரு, காந்தி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப புத்தர் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களால ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து கீழே பாருங்க. இந்த பாடலுக்கு முன்னாடி என்ன நடந்தது, எதனால இந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்கதை சுருக்கம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் யாருன்னா புத்தர். ஸோ பிம்பிசார மன்னன் யாருடைய மன்னன்? எந்த மன்னனுடைய யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன அப்படின்னு கேட்கலாம். யாரு? பிம்பிசார மன்னனுடைய யாகத்துக்காக ஆடுகள் எல்லாம் கொண்டு செல்லப்படுது. அவற்றின் நடுவில் ஒரு ஆடு வந்து அடிபட்டு வலியால துடித்து கொண்டு இருக்கு. ஸோ அதை வந்து புத்தர் என்ன பண்றாரு? தன்னுடைய தோல்ல போட்டுக்கிட்டு அவர் வந்து இந்த யாகசாலைக்கு போறாரு. போயிட்டு அங்க வந்து அறிவுரை சொல்றாரு. இந்த மாதிரி உயிர்களை எல்லாம் வதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுரை பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் நாடெங்கும் உயிர் கொலையை தடுத்து நிறுத்துறாரு. ஓகேவா? சரி, இப்ப பாடல் வரியை பார்க்கலாம். பாடல் வரியை நான் ஃபுல்லா ஒரு தடவை வாசிச்சேன். அதுக்கப்புறமா அதனுடைய பொருளை நான் உங்களுக்கு லைன் பை லைன் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க. நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா, வாழும் உயிரை வாங்கி விடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும், வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா, யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பது அன்னதேயாம், பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அறிந்திரீலோ அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் இருக்கு. சரி, இப்ப இதுல இந்த ஒவ்வொரு வரிக்குமான பொருளானது நான் சொல்றேன். பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நீங்க மனப்பாடம் பண்றதை விட அதனுடைய பொருளை உள்வாங்கி படிக்கிறது மச் பெட்டர். சரியா? சரி, இதுல பாடல் வரிகள் இன்னும் முடியல, இது கீழேயும் இருக்கு. அதையும் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், உங்களுக்கு மேல உள்ளதோட சேர்த்து உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துறேன். ஓகேவா? நேரிய உள்ளம் இறங்கிடுமே இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிலெல்லாம், பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவம் ஆவது அறிந்திரீலோ, காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம், வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா, காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ, அம்புவி மீதில் இவ்வாடுகள், அதாவது அந்த புவி மீதில், அதுதான் அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ, நம்பி இருப்பவர் கும்பி எறிந்திடு நன்மை உமக்கு வருமோ ஐயா, 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ, தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வதும் ஒரு நாளும் இல்லை ஐயா, ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரை வாங்க வேண்டா, பூதலன் தன்னை நரகமது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா அப்படின்னு சொல்லி அந்த புத்தர் வந்து அறிவுரை சொல்ற மாதிரி இந்த பாடல் வரிகளை யார் எழுதியிருக்கா? கவிமணி தேசிக விநாயகனார் அவர்கள் எழுதியிருக்காரு. சரி, இப்ப இதுக்கான பொருளை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க. நின்றவர் கண்டு நடுங்கினாரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நின்றவர்னா என்ன? புத்தர் வந்து எங்க வந்திருக்காரு? யாகசாலைக்கு வந்திருக்காரு. சோ அப்ப அந்த யாகசாலையில யாரெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? புத்தரை பார்த்து நடுங்குறாங்க. அவர் முன்னாடி நிக்கவும் பயப்படுறாங்க. யார் முன்னாடி? புத்தரின் முன்னாடி. அது மட்டும் இல்ல, கருணை நிறைந்த வள்ளல் யாரு? புத்தர். அங்கு என்னென்ன விஷயங்களை சொன்னாரோ அதை கீழே சொல்றாங்க. சோ அதை பாருங்க.
வாழும் உயிரை வாங்கிடல், அதாவது வாழக்கூடிய அந்த உயிர்கள் உலகத்துல நம்மள மாதிரி வாழக்கூடிய இந்த உயிர்களை வாங்குதல் அப்படிங்கிறது என்ன, வதை செய்தல் இந்த மண்ணுல எல்லாருக்குமே ஈஸியான ஒரு விஷயம்தான். ஆனா செத்த உடலை எழுப்புறது அப்படிங்கிறது ஒரு மன்னன் வேந்தன்னா என்ன, மன்னன் ஒரு மன்னனே நினைச்சாலும் முடியாது. அதனால எல்லாருமே விரும்பக்கூடியது என்னது, அவரவருடைய உயிர். யாவரும் விரும்புவது என்னுயிராம், அவர் என்றுமே காப்பது அன்னதேயாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது எறும்பு கூட என்ன பண்ணும் அப்படின்னா, சாரி எறும்பு இல்ல, அது கீழே வருது. ஆமா, எல்லாருமே விரும்பக்கூடியது வந்து அவர்களுடைய உயிரை தான். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடு முழுதும் அறிஞ்சிடும். ஒரு எறும்பு ஒண்ணும் இல்ல, நார்மலா ஒரு எறும்பு வந்து ஒரு இடத்துல ஒரு 10-15 எறும்பு கூட கூட ஒரே இடத்துல இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அங்க ஒரு எறும்பு மருந்தை போட்டுருவோம், இல்ல வந்து தண்ணி ஊத்தி விட்டுருவோம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் இல்லையா? சோ வந்து அந்த எறும்பு வந்து உயிர் பிழைக்கிறதுக்கு என்ன பாடுபடுது. சோ அது அது வந்து ரொம்ப, நீங்க அந்த இடத்துல இருந்து என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் எல்லாருமே, ஈவன் நான் கூட ஒரு எறும்பு கடிச்சதுன்னா டக்குன்னு அதை தட்டி விட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ண தான் பார்ப்போம் இல்லையா? நம்ம பர்பஸா அதை கொல்லணும்னு நினைக்கல, ஆனா நம்ம கடிச்சிட்டு அப்படின்னும் பொழுது அதை வந்து பொறுமையா யாரும் அதை தட்டி விட்டு அதை வேற இடத்துக்கு விட்டுட்டு அந்த இடத்த நம்ம அப்புறம் தொடச்சு விட மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம், ஒரு அவசரத்துல எறும்போட சேர்த்து வச்சு நசுக்கி அதை ஒரு வழி பண்ணி அப்புறம் தான் நம்ம வந்து ஐயோ கடிச்சிருச்சுன்னு அந்த எறும்பையும் திட்டிட்டு இருப்போம். ஸோ அப்படிதான் பொதுவா யூஸ்வலா ஒரு இயல்பா நமக்கு வரக்கூடியது அதுதான் இல்லையா? ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரை என்ன பண்ணணும், எறும்பு கடிச்சதுன்னா எறும்பு ஃபர்ஸ்ட் பொறுமையா தட்டி விட்டுட்டு, பொறுமையா இல்லை அது கஷ்டம், பட் ஈவன் ட்ரை பண்ணலாம், ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான் இல்லையா? அதை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த போட்டு லைட்டா ஒரு தண்ணியோ இல்லை வந்து ஏதோ ஒன்று வச்சுட்டு இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த வலி வந்து கம்மியா இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, அந்த பாரில்னா என்ன, உலகில் இந்த எறும்பு வந்து உயிர் பிழைக்கிறதுக்கு படக்கூடிய பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அது மாதிரி நேரிய உள்ளம் இறங்கிடும் மேல் இந்த நீநிலம் முற்றிலும் ஆண்டிடலாம், அதாவது நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த உலகம் முழுமையும் ஆட்சி செய்ய முடியும். பாரினில் மாறினா மழை பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திடும், அதாவது உலகத்துல மழை பெஞ்சிச்சு அப்படின்னா வயல்லாம் என்ன ஆயிடும், ஒரு ஷேப்புக்கு வந்துடும், பக்குவம் ஆயிடும். சரியான மழை இருந்ததுன்னா சரியான வேளாண்மை இருக்கும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. மழை பெய்யும் பொழுது வயல் பக்குவமாகிறத தெரியும் இல்லையா? அதே மாதிரி காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவரா வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவர் தான் நேர்மையான வாழ்வை வந்து வாழ்பவர். இந்த மறைபொருளை யாரெல்லாம் தெரியாதோ அவங்க எல்லாம் என்னது, பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறக்கூடிய ஒரு முட்டாள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன்னுடைய கன்று வருந்திட அதனுடைய பாலை எல்லாம் உம்முடைய மக்கள், அதாவது நமக்கு நம்மளோட வீட்டுல உள்ளவங்களுக்காக அந்த ஆடு என்ன பண்ணுது, பால் அவங்க அந்த குட்டிக்கு தராம என்ன பண்ணிடுது, நமக்காக கொடுக்குது. இது ஒரு தீய செயல்னு நினைச்சு அதை கொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லி அவரை கேட்கிறான். அந்த கொஸ்டின் வந்து ரைஸ் பண்றாரு. அடுத்தது பாருங்க, இந்த புவி மீதினில் அப்படின்னா இந்த புவி மேல ஆடுகளும் உன்னை அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு உயிர் தானே, உன்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு நார்மலா நம்பி இருக்கிறவருடைய வயிறு எரியும் வகையில நடந்து கொள்ளுதல் வந்து உயிர்களுக்கு நன்மையை வந்து தராது. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்பி இருப்பவர் கும்பினா வயிறு எரிந்திடில் நன்மை உனக்கு வருமோ ஐயா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் எல்லாமே கேள்வியா தொடுக்கிறாரு. 1000 பாவங்கள் செஞ்சுட்டு இந்த ஆட்டோட தலைய நீ கட் பண்ண அப்படின்னா நீ செஞ்ச தீயதெல்லாம் அலைஞ்சி உனக்கு நல்லது கிடைச்சிருமா? ஸோ வந்து அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதனால் தீவினை செய்ய வேண்டாம், ஏழை ஆட்டோட உயிரையும் வாங்க வேண்டாம், அதாவது இந்த பூமியை வந்து நரகமா ஆக்கிடாதீங்க, அந்த புத்தியை வந்து விட்டுட்டு நல்ல வழியில வாழுங்க அப்படின்னு சொல்லி புத்தர் வந்து அறிவுரை சொன்னதா கவிமணி அவர்கள் எழுதியிருக்கார். சரியா? ஸோ இப்போ இதுக்கு பாடலுடைய பொருள் கீழே இருக்கும், நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சொற்பொருளை பார்த்துடலாம். ஓகேவா? அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர், அஞ்சு நடுங்குதல்,
அப்படின்னு சொல்லுவோம்னா, அப்ப பயந்தனர். கருணை, கருணைனா இரக்கம். வீழும் அப்படின்னா என்னது? விழும். ஆகாது அப்படின்னா முடியாது, இது ஆகிற வேலை இல்ல, இது முடிகிற காரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்தது நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம். முற்றும் அப்படின்னா முழுவதும். மாரி மழை, கும்பி வயிறு, இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். பூதளம் பூமி, பார்னா உலகம். பூமி வேற உலகம் வேற, கரெக்டா பார்த்துக்கணும், மாத்திடக்கூடாது. சரியா? அதாவது இந்த வார்த்தைக்கு இதுதான் பொருள், இந்த வார்த்தைக்கு இதுதான் பொருள், அப்படி சொன்னேன். ஓகே, சரி. இப்ப பாடலுடைய பொருளை பாருங்க. யாகசாலையில் நின்ற அனைவரும் புத்தபிரானை கண்டு நடுங்கினர். அவர் முன்னால் நிற்கவும் அஞ்சினர். கூடியிருந்த மக்களின் முன்னால் இரக்கமே உருவமான புத்தர் கூறிய உரைகளை சொல்றாங்க. அதை நம்ம கேட்டுக்க போறோம். வாழ்கின்ற அந்த உயிர்களை அழிப்பது இந்த உலகத்துல எல்லாருக்கும் எளிய செயல். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது அப்படிங்கிறது மன்னனாலும் முடியாத செயல். மன்னனுக்கு அங்க என்ன கொடுத்திருந்தாங்க? வேந்தன். எல்லாரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர். எறும்பு கூட தன் உயிரை காத்துக்கொள்ள பாடுபடுவதை அறியாதவர் உண்டோ? நேர்மையான இரக்கம் நம்ம கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த உலகம் முழுமையும் ஆட்சி செய்ய முடியும். உலகில் மழை பொய்வதால் வயல் என்னது? பக்குவமாவதை அறியாதவர், பக்குவம் அடையும், அதை தெரியாதவர் தான் உண்டா? எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வை வாழ்பவர். இந்த மறைபொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுவர். காடு மலை எல்லாம் மேய்ந்து வருகிறது ஆடு. அது தன் குட்டி வருந்திடும் வகையில பாலை எல்லாத்தையும் நம்மளுடைய மக்களுக்கு தருது. அத தீமை செயல் அப்படின்னு நினைச்சு நீங்க கருதுறீங்களா? இந்த உலகத்துல ஆடுகள் உங்களை நம்பி பிழைக்கக்கூடிய ஒரு உயிர் தானே. நம்மை நம்பி இருப்பவருடைய வயிறு எரியும் வகையில நடந்து கொள்ளுதல் உங்களுக்கு நன்மையை தருமா? 1000 பாவங்களை செஞ்சு விட்டு ஒரு ஆட்டோட உயிரை எடுக்கிறதுனால பாவங்கள் போயிடுமா? ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. ஆகையால் தீய செயல்களை செய்யாம, உயிர்களை கொள்ளும் செயலை செய்யாம, இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிவிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள். இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களுக்கு மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி புத்தர் அறிவுரை சொன்னதா கவிமணி சொல்லியிருக்காரு. சரி, இப்ப கவிமணியை பத்தி நம்ம கண்டிப்பா பார்க்கணும். என்ன பார்க்கணும்? தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கவிஞர். ரொம்ப ரொம்ப முக்கியம். 36 வருடங்கள் என்னது? டீச்சர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர். ஸோ நானும் ஒரு டீச்சர் அப்படிங்கிறதுல பெருமை கொள்றேன். ஏன்னா இந்த மாதிரி யாராவது ஒரு ஆட்களை பார்க்கும் பொழுது ஓகே நம்மளும் ஒரு டீச்சர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாவே உருவாகும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கவிமணி 36 வருஷம் ஆசிரியர் பணியை செஞ்சிருக்காரு. சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது, இது கேட்பாங்க எத்தனை வருஷம்னு. சரி, அடுத்தது பாருங்க, கவிமணி அப்படின்னு பட்டம் பெற்றவர். அப்ப அவருடைய பட்டம் தான் என்னது? கவிமணி. இவருடைய நூல்கள் பார்க்கலாம். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வர்ட் அர்னால்ட் அப்படின்றவர் எழுதின லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது. சரியா? இப்ப நம்ம பார்த்த இந்த நூல் பேர் என்ன? ஆசிய ஜோதி. இது யார் எழுதுனா? கவிமணி. ஆனா என்னது? இது ஒரு தழுவல் நூல். அப்போ ஒரிஜினல் யாருடையது? எட்வர்ட் அர்னால்ட் அவர்கள் எழுதின லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது. இது புத்தருடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல். ஓகே, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் படிக்கோங்க. அடுத்தது மதிப்பீடு. புத்தருடைய வரலாற்றை கூறும் நூல் எது? சி ஜீவஜோதி, நவஜோதி, ஜீவன் ஜோதி, ஆசிய ஜோதி. இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ரெண்டாவது உள்ளது, ஆசிய ஜோதி. ஓகே, அடுத்தது நேர்மையான வாழ்வை வாழ்பவர் டேஷ். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர், உயிர்களை துன்புறுத்துபவர், தம்மை மட்டும் காத்துக்கொள்பவர், தம் குடும்பத்தையே எண்ணி வாழ்பவர். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார் அப்படின்னா என்னது? எல்லா உயிர்களிடத்தும் அன்பு இரக்கம் கொண்டவர். அன்புள்ள இரக்கம். ஒருவர் செய்யக்கூடாதது டேஷ் நல்வினை, தீவினை, பிறவினை, தன்வினை. தீவினை தான் செய்யக்கூடாது, தீய செயல். ஓகேவா? எளிதாகும் இந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா என்ன கிடைக்கும்? எளிது பிளஸ் ஆகும் அப்படிங்கிறது வரும். பாலை எல்லாம் இதை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? பாலை பிளஸ் எல்லாம்.
இதுதான் வரும். ஓகேவா? அடுத்தது இனிமை பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர். இன்னுயிர் எங்க இருக்கு? இதோ இருக்கு. மலை பிளஸ் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது? மலை எலாம் தான் வரும். ஓகேவா? எல்லாம் வராது. சில பேர் இதை தப்பு பண்றீங்க. இந்த இடத்துல மலை பிளஸ் எல்லாம் அப்படின்னு இருந்தாதான் உங்களுக்கு எல்லாம்ன்றது வரும். ஆனா இங்க என்ன இருக்கு? எலாம் தான் இருக்கு. அதனால ரெண்டாவதா உள்ளதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்தது அப்படியே வாங்க. கீழே என்ன இருக்கு? லெசன், உரைநடை, உலகம், மனிதநேயம். மனிதநேயத்தை பத்தி, மனிதநேயத்துல சிறந்து விளங்கின நபர்களை பத்தி நமக்கு இதுல கொடுத்திருப்பாங்க. ஓகே, சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வது தான் என்னது? ஈகை. இது கேட்கலாம். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வது டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? ஒரு நிமிஷம். ஓகே, இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வது தான் என்னது? ஈகை. பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும். யாராவது ஒருத்தவங்க பசின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வயிறு ஃபுல்லா என்ன பண்ணணும்? சாப்பாடு போடணும். தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்யணும். ஆதரவு இல்லாதவர்களை என்ன பண்ணணும்? அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்பவர் உயர்வு அடைவர். இந்த மாதிரி பண்புகள் யாருக்கு இருக்கோ அவங்க உச்சத்தை நோக்கி நகர்வர். சரியா? அப்படி வாழ்ந்தோரோட வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வள்ளலார் இருக்கார் இல்லையா? இது வாவான்னு கேட்காதீங்க, வள்ளலார். சோ அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. அப்புறம் மதர் தெரசா, அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அடுத்தது பாத்தீங்கன்னா யாரு? கைலாஷ் சத்யாத்ரி. ஸோ இந்த 3 பேரை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மதர் தெரசா, அதுக்கப்புறம் கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ இந்த 3 பேரை பத்தி தான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். சரியா? இவங்களை ஏன் மனிதநேயமிக்க நபர்னு சொல்றோம், அப்படி என்ன இவங்க வாழ்க்கையில நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, உலகில் இந்த ஆறும் உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை. சரி, உலகத்துல எவ்வளவு நதிகள்லாம் ஓடுது, எத்தனையோ ஆறுகள் ஓடுது, கிளை ஆறுகள் இருக்கு, துணை ஆறுகள் இருக்கு, இப்படி நிறைய போயிட்டு இருக்கு. சோ இதுல ஏதாவது ஒண்ணு அதனுடைய தாகத்துக்காக ஓடுதான்னு கேட்டா இல்ல, மக்களுடைய தாகத்துக்காக தான் ஓடுது. அப்ப உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவது இல்லை. எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை. இவற்றை போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. ஒருத்தன் மத்தவனுக்காக வாழணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்குள்ள இருக்கணும். இது அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல். ஓகேவா? எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனிதநேயம் அப்படின்னு சொல்றாங்க. மனிதநேயம் மனிதநேயத்தோட யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களாலதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் மனிதநேயத்தோட இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா? சரி, இந்த உண்மையை எந்த நூல் சொல்லியிருக்கு அப்படின்னா புறநானூறு சொல்லியிருக்கு. இது கண்டிப்பா முக்கியம், பார்த்துக்கோங்க. கோடிட்ட இடத்துல கேட்கலாம், அல்லது பாட வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கேட்கலாம். தமக்கென முயலான் ஒன்றன் பிறர்க்கென முயலினர் உண்மையானே அப்படின்னு சொல்லி புறநானூற்று வரிகள் இந்த மனித நேயத்தை பத்தி சொல்லியிருக்கு. சரி, இப்ப நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாரு? வள்ளலார். சரியா? வள்ளலார் வாழ்வுல நடந்ததாக ஒரு நிகழ்வை நிறைய பேர் சொல்றாங்க. அந்த நிகழ்வை தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. வள்ளலார் தன்னுடைய இளம் வயதுல ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது. எனவே ஓய்வெடுக்க விரும்பினார். வழியில ஒரு சத்திரம் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வழிபோக்கர்கள் ஓய்வெடுப்பதற்காக சத்திரங்கள்லாம் நிறைய கட்டி போட்டிருப்பாங்க. கிராமங்கள்ல எல்லாம் இப்பவும் சில இடங்கள்ல இருக்கு. ஸோ அந்த சத்திரங்கள்ல அவங்க ஓய்வு எடுத்துட்டு அவங்களுடைய அந்த நடைப்பயணத்தை தொடர்ச்சியா மேற்கொள்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சத்திரத்துல இவர் ஓய்வெடுக்கிறார். சரியா? ஸோ அப்படி ஓய்வெடுக்கும் பொழுது அந்த திண்ணையில படுத்து உறங்குறாரு. அப்போது ஒருவன் அங்கு வந்தான். வள்ளலார் படுத்திருக்காரு. அவருடைய காதில் கடுக்கன் இருப்பதை பாக்குறான்.
பார்த்துட்டு அதை அவனோடதான் ஆக்கிக்கணும், அதாவது திருடிட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்ப அந்த தங்க கடுக்கனை மெதுவாக கழற்றான். அவனது செயலை என்ன பண்றாரு வள்ளலார் கவனிக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. அவனோட செயல் என்னங்கிறத தெரிஞ்சும் கண்களை மூடியபடியே படுத்திருக்காரு, எந்திரிக்கல. ஒரு கடுக்கனை கழற்றியவுடன் மறுகாதில் உள்ள கடுக்கன்களையும் அவன் கழற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தார். அவன் அதையும் கழற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான். அதாவது ஒரு பக்கம் படுத்திருக்காரு ஒன் சைடா. அப்ப அந்த திருடன் வந்து அந்த காதுல இருந்து அந்த கடுக்கனை கழட்டிடுறான். அகைன் என்ன பண்றாரு, இவர் திரும்பி அடுத்த சைடு உள்ள காதுல உள்ள அந்த தோட கழட்டுறதுக்கு ஏதுவா படுக்கிறாரு. அகைன் அவன் என்ன பண்றான், அந்த கடுக்கனையும் கழட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறதுக்கு பிளான் பண்றான். அப்ப வள்ளலார் என்ன பண்றாரு அப்படின்னா, மென்மையான குரல்ல, அப்பா இவை இரண்டும் தங்க கடுக்கன்கள், குறைந்த விலைக்கு வித்துறாத. மேலும் ஒரு கடுக்கனோட நீ போன அப்படின்னா உன்னை வந்து திருடன் அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், 2 கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொண்டு போவதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா அந்த திருடன் என்ன பண்ணான், வெட்கி தலை குனிந்தான். இவ்வாறு தன் பொருளை கவர வந்தவனிடமும் கூட அன்பு காட்டியவர். இது கேட்பாங்க, தன் பொருளை கவர வந்தவனிடம் அன்பு காட்டிய மனிதநேயம் கொண்ட நபர் யார்? ஆப்ஷன் கொடுப்பாங்க வள்ளலார், அன்னை தெரசா, சத்யாத்ரி, காந்தி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப ஆப்ஷன் என்ன, வள்ளலார் தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது வள்ளலார் மக்களின் பசி பிணியை கண்டு உள்ளம் வாடினார். அதை வந்து நீக்கணும்னு சொல்லி விரும்புறார். அதனால பெரிய முயற்சியால வடலூர்ல என்ன பண்றாரு, சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளிக்கிறார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரோட மனிதநேய செயல் வந்து வடலூர்ல இன்னைக்கும் நடைபெறுது. இன்றும் வந்து வடலூர்ல மட்டும் கிடையாது, வள்ளலார் கோவில்கள் இருக்கு. சரியா? எனக்கு தெரிஞ்ச எங்க ஊர்லயுமே வந்து வள்ளலார் கோவில்கள் அங்கங்க இருக்கு. ஸோ அந்த இடங்கள்லையும் பசித்தவருக்கு உணர்வானது தொடர்ந்து வழங்கப்பட்டு இருக்கு. நிறைய வயதானவர்கள் இல்ல வந்து வறுமையால இருக்கிறவங்க, உணவுக்கு ரொம்ப அதாவது பசியால துன்புறக்கூடிய நபர்கள் இன்னமும் அந்த கோவில்கள்ல போயிட்டு உணவு வாங்கி அவங்களுடைய பசியை போக்குறத நானுமே கண்ணால பார்த்துட்டு இருக்கேன். சரியா? ஸோ அதனால அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயத்த யார் பண்ணது, இந்த வள்ளலார் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன சொல்றாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ஒரு பயிர் இருக்கு, அந்த பயிர் வாட்டத்துல இருக்கு. சரியா? ஒரு பயிர் வாடும் பொழுது அந்த பயிரை ஒரு பயிர் இருக்கு, அந்த பயிர் வாட்டத்துல இருக்கணும் பொழுது அந்த பயிரை எப்பெல்லாம் நான் பாக்குறேனோ அப்பெல்லாம் நானும் வாடுகிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, வள்ளலார் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியம், இதனால நோட் பண்ணிக்கோங்க. பொருந்தாத இணையில இது கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ வள்ளலாருடைய லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை பார்த்தாச்சு. ஸோ அவர் வந்து எங்க அந்த சத்திய தர்மசாலையை உருவாக்குனார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, அல்லது சைடில் வந்து வடலூர்ல ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து மதர் தெரசா, அன்னை தெரசா. ஓகே, ஒரு நாள் அன்னை தெரசா சாலையோரமா நடந்து போறாங்க. அப்ப வழியில ஒரு வயசானவங்க சாலையோரம் படுத்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட முகத்தை வந்து துணியால மூடி படுத்திருக்காங்க. ஒரு கையால பூனைக்குட்டியை அணைத்து கொண்டு இருந்திருக்காங்க. யாரு, அந்த வயதான மூதாட்டி. அன்னை தெரசா என்ன பண்றாங்க, அவங்க பக்கத்துல போய் பாக்குறாங்க. தொழுநோயால கடுமையான ஒரு வேதனையில அந்த மூதாட்டி வந்து இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. சரியா? கைகளோட விரல்கள், அவங்களோட கைகள்ல வந்து விரல்கள் இல்லை. யாருடைய கைகள்ல, அந்த மூதாட்டியினுடைய கைகள்ல வந்து விரல்கள் இல்லை. அன்னை தெரசா மனம் கலங்கினார். மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார். சாலையோரத்தில் படுத்திருப்பது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்னை தொடாதீங்க, என் நோய் உங்களுக்கும் தொற்றிய கொள்ளும். என் உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கிவிட்டனர். என்னுடன் பேசுவதில்லை. என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர். இந்த பூனைக்குட்டி மட்டுமே என்னோடு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வயசானவங்க அழுகிறாங்க. அப்ப இதை கேட்டதுக்கு அப்புறம் அன்னை தெரசா என்ன பண்றாங்க, கண்ணீர் விடுறாரு. இவரை போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமே இல்லாம இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. ஸோ அந்த காலத்துல தொழுநோயால கடுமையான அந்த தொற்றுநோயாக கருதப்பட்டது. இப்ப தொழுநோய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு தொற்று நோயா கருதப்பட்டிருக்கு. தொற்று நோய்னா என்ன, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு தொழுநோய் இருக்கு அப்படின்னா அவங்கள போய் நம்ம தொட்டு இல்லை அவங்களுடைய அந்த உடைகள்லாம் பராமரிச்சோம் அப்படின்னா அந்த தொற்று நோய்
இவங்களுக்கு ஒட்டிக்கும், தொற்றி கொள்ளக்கூடிய ஒரு நோயா கருதப்பட்டிருக்கு. அதனால அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்கள நிறைய பேர் ஒதுக்கி இருக்காங்க. கருணை உள்ளம் கொண்ட மதர் தெரசா என்ன பண்றாங்க, அந்த மாதிரி தொழுநோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. ஓகேவா? தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் பிறருக்காகவே வாழ்ந்திருக்காங்க. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு சொல்லி வாழ்ந்திருக்காங்க. இன்னொரு மக்களுக்கு செய்யும் தொண்டே இறைவனுக்கு செய்யும் தொண்டு, ஜீவன் என்பதே சிவன் எப்படின்லாம் சொன்னது யாரு? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குன்னா அதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஐஎன்எம்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? சரி, மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு வாழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, அன்னை தெரசா. அதனால அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசாவை தேடி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ எப்படி நம்ம வள்ளலார் அவர்களுக்கு ஒரு கொட்டேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி இங்க பாருங்க, மதர் தெரசா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது நீ சாகிற வரைக்கும் கிடையாது, மற்றவர் மனதுல வாழ்ற வரைக்கும். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை. அப்படி பார்த்தா உங்கள எத்தனை பேர் மற்றவர்கள் மனதுல நீங்காம வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யாத்ரி. ஓகேவா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஒரு இந்தியர். ரொம்ப ரொம்ப முக்கியம். மதர் தெரசாவுக்கு அப்புறம் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னு கேட்டாங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. இவர் என்ன எதுல ஸ்பெஷல் அப்படின்னா குழந்தைகளுக்கான நிறைய விஷயங்களை இவர் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை காண்பார். அவர் தன் தந்தையுடன் வேலை செய்து கொண்டு இருப்பான். ஏன் அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. தம் ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் இந்த கேள்வியை கேட்டார். பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை. வீட்டில் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும். எனவே அவன் பணம் ஈட்ட வேலை பார்க்கிறான் என்ற பதில் கிடைத்தது. அந்த பதில் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. அதாவது அந்த வயதிலேயே அவருக்கான ஒரு தாக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அவருடைய மனிதநேயம் பிற்காலத்தில் அவரை என்னவா மாத்திருக்கு, பள்ளி செல்ல இயலாத அந்த குழந்தைகளுக்காக அவங்க மேல பரிவு கொள்ள வச்சு அதற்காக குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தையும் தொடங்க வச்சிருக்கு. ஸோ அப்ப குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற அந்த இயக்கத்தை தொடங்கினது யார் அப்படின்னா கைலாஷ் சத்யாத்ரி. ஓகே, இந்த இயக்கத்தின் மூலமா குழந்தை தொழிலாளர்கள் முறை ஒழிக்க ரொம்ப பாடுபட்டுட்டு வர்றாரு. கடந்த 30 வருஷத்துல இதெல்லாம் சைட்ல நோட் பண்ணிக்கணும். சரியா? ஏன்னா நீங்க ரிவிஷன் பண்ணும்போது ஃபாஸ்டா பண்ணும்போது இந்த நம்பர்ஸ்லாம் விட்டுருவீங்க. ஸோ இந்த சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்காரு. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகள் பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த 103 நாடுகள்ல பயணம் மேற்கொண்டது மட்டும் இல்லாம 80,000, இந்த 80,000 86,000 சில பேரு கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் சொல்றேன், தெளிவா இதை என்ன பண்ணும், சைட்ல எழுதிடணும். என்ன 30 வருஷத்துல 86,000 குழந்தைகளை மீட்டிருக்கார், குழந்தை தொழிலாளர்களை. அடுத்தது 103 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் செஞ்சிருக்காரு. சரியா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது 30 வருஷத்துல 86 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நடைப்பயணத்துக்கான தூரம்னும் பொழுது அவர் கார்ல போகாம 103 நாடுகள் நடந்து போயிருக்காரு. காருன்னும் பொழுது கார் பைக் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும், வீல் எல்லாம் ரவுண்டா இருக்கும். ஸோ இதுல 80,000 எல்லாமே ரவுண்டா 4 0 வந்திருக்கு. காருக்கு 4 வீல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? என்னடா இவ்வளவு மட்டமா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஷார்ட்கட்லாம் கிடையாது. இது சும்மா ஏதாவது ஒன்னத்தோட ஒன்று ரிலேட் பண்ணி எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, அதுக்காக சொன்னதுதான். சரியா? இது ஷார்ட்கட்னு சொல்லி ஷார்ட்கட் எல்லாம் அசிங்கப்படுத்திடாதீங்க. ஓகே, சரி. அடுத்தது இப்ப ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு கொட்டேஷன் சொன்னாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி கைலாஷ் சத்யாத்ரி அவர்களும் ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது, குழந்தைகளை, அதாவது நம்மளுடைய குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளோட கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழந்தைகளை தொழிலாளர்களா மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? இது சொன்னது யாரு? கைலாஷ் சத்யார்த்தி.
இவரை போல் மனிதநேயமிக்க பலர் உள்ளனர். அமைப்பாக உதவுவது மட்டுமன்று சூழலுக்கேற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களை போல நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை மலரச் செய்ய வேண்டும். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மனிதநேயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்துல சொல்லியிருக்காங்க. சரி, பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மதிப்பீட பார்த்துடலாம். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்க்கலாம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஷ் மனித வாழ்க்கை, மனித உரிமை, மனித நேயம், மனித உடைமை, மனித நேயம். நான் சொன்னேன் இல்லையா, தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஷ் அன்பு காட்டியவர் வள்ளலார். நானே சொல்லிட்டேனா, டேஷ் காட்டியவர் வள்ளலார். கோபம், வெறுப்பு, கவலை, அன்பு காட்டினதுதான் வள்ளலார். அன்பு காட்டியவர் யாருன்னு கேட்பாங்க. சரியா, அதனால வள்ளலார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அன்னை தெரசாவிற்கு டேஷுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. பொருளாதாரம், இயற்பியல், மருத்துவம், அமைதிக்கான நோபல் பரிசு தான் கிடைச்சிச்சு. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் டேஷ் குழந்தைகளை பாதுகாப்போம், குழந்தைகளை நேசிப்போம், குழந்தைகளை வளர்ப்போம், குழந்தைகள் உதவி மையம். சரியா, சரி, ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்னது? குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான். ஓகேவா, வளர்ப்போம் கிடையாது, பாதுகாப்போம் ஃபர்ஸ்ட் உள்ளது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஒரு நிமிஷம் பொறுத்துக நம்ம பொழுது வள்ளலார் எதனோட தொடர்புடையவர்? பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளுடைய உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். இந்த நோயாளி தொழுநோயாளி. ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போறது விரிவானம், அதாவது முடிவில் ஒரு தொடக்கம். இதுல ரொம்ப ஒன்றும் எப்படி சொல்றது, முக்கியமான பாயிண்ட்ஸும் சொல்லி கிடையாது, ரொம்ப கம்மி, 1-2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஆனா நீங்க ஃப்ரீயா இருக்கும் பொழுது என்ன பண்றீங்க, இந்த ஃபுல் புக்கை, இந்த லெசனை, இந்த ஸ்டோரி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாடத்தை ரீட் பண்ணிடுங்க. ஏன் ரீட் பண்ண சொல்றேன்னா, பாருங்களேன், அம்மா போகட்டுமா கொஸ்டின் மார்க்கு, அப்புறம் அப்படியே கீழே வந்தோம்னா டபுள் கொட்டேஷன், இங்கேயும் டபுள் கொட்டேஷன், எங்க ஓப்பன் ஆயிருக்கு எங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி செமிகோலன் எங்க வந்திருக்கு, இப்படி இந்த நிறுத்தல் குறிகளை நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. சரியா, அதனால ஃப்ரீயா இருக்கும்போது இந்த லெசனை ஒரு தடவை சும்மா ரீட் பண்ணி விட்டுருங்க. இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது எந்த இடத்துல இந்த இது நடக்குது அப்படின்னா பெங்களூரு, அப்புறம் திருக்கழுக்குன்றம். சரியா, இந்த 2 பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பையன் பேரு கேட்பாங்க. சரியா, அந்த அறுவை சிகிச்சை நடந்த அந்த பையன், இதயமாற்று அறுவை சிகிச்சை நடந்தது இல்லையா, அந்த இதயத்திற்குரிய அந்த இளைஞன் யாருன்னா ஹிதேந்திரன். அவங்க அம்மா அப்பா பேர் பார்த்தீங்க அப்படின்னா அசோகன், புஷ்பாஞ்சலி. அவங்க 2 பேரும் மருத்துவ தம்பதியினர். இது மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டா போதும். அதுல வேற ஒன்றும் முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாது. பட் ஆனால் நிறுத்தற்குறி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த யூனிட்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அண்ட் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் ப்ளஸ் ஒரு நல்ல புரிதலோட உங்களுக்கு இந்த யூனிட்டை நான் டீச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவுல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மொழியை ஆல்பம் புக் பேக் இருக்கு இல்லையா, ஸோ அது 2த்தையும் தனியா ஒரு வீடியோ பதிவுல பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு வீடியோ பதிவுல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.